அசோக், யாரை கட்டுற குளிக்க வந்த? இனிமே என்ன கேட்காம நீ இங்க குளிக்க கூடாது. நான் குளிப்பேன். என்ன கேட்காம நீ இங்க வரக்கூடாது. நான் வருவேன். என்ன கேட்காம நீ இங்க குளிக்க கூடாது. நான் குளிப்பேன். என்ன கேட்காம நீ இங்க வரக்கூடாது. நான் வருவேன். செத்து தொலைடா. மாமா, இனிமே உங்களை கேட்காம இங்க வர மாட்டேன் மாமா. இங்க மட்டுமல்ல, இனிமே என்ன கேட்காம நீ எங்கேயும் போக கூடாது. போவையா? போக மாட்டேன் மாமா. போக மாட்டேன் மாமா. எனக்கு மூச்சு திணறுது மாமா. தூக்கி விடுங்க மாமா. மாமா, எனக்கு தூக்கி விடுங்க மாமா. பாக்கு துவர்ப்பு, பாகற்காய் கசப்பு, மாங்காய் புளிப்பு, உப்பு கரிப்பு, மிட்டாய் தித்திப்பு, மிளகாய் காரம், மாங்காய் பச்சை நிறம், கொக்கு வெண்மை நிறம், கிளி பச்சை நிறம், மிளகாய் சிவப்பு நிறம், எலுமிச்சம்பழம் மஞ்சள் நிறம், வானம் நீல நிறம், பால் வெண்மை நிறம், காக்கை கருப்பு நிறம், அன்னம் வெண்மை நிறம், கழுகு பழுப்பு நிறம். ஓரெண்டு ரெண்டு, ஈரெண்டு நாலு. இல்ல, ஈரெண்டு அஞ்சு. இல்ல, ஈரெண்டு நாலு. இல்ல, ஈரெண்டு அஞ்சு. இல்ல, ஈரெண்டு நாலு. ஈரெண்டு அஞ்சு. சொன்னா ஈரெண்டு அஞ்சு. 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 அசோக், என்னப்பா ஏதா கனவு கண்டியா? ஆமாம்மா, மாமா என்ன பயமுறுத்தினாரு. அவர் முகத்தை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குமா. வா படுத்துக்கோ. சொல்றா, நான் பைத்தியம் சொல்லு. இல்ல, நான் பைத்தியம் இல்ல. நான் பைத்தியம் சொல்லு. இல்ல, நான் பைத்தியம். நான் பைத்தியம் சொல்லு. இல்ல, நான் பைத்தியம். நான் பைத்தியம் சொல்லு. நான் பைத்தியம் சொல்லு. இல்ல, நான் பைத்தியம் இல்ல. நான் பைத்தியம் சொல்லு. இல்ல, நான் பைத்தியம் இல்ல. சொல்ல போறியா இல்லையா? இல்ல, நான் பைத்தியம் இல்ல. சொல்றா. நான் பைத்தியம். 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 பைத்தியம். 95. நான் பைத்தியம். 96. நான் பைத்தியம். 97. பைத்தியம். ஆ? நான் பைத்தியம். 98. சொல்றா. நான் பைத்தியம். 99. இன்னும் ஒண்ணு சொன்னேன்னா பொழைச்சு, இல்ல நான் அடி பிச்சிரு.
சொல்றா. பைத்தியம். 100. நாளையிலிருந்து 200 வாட்டி சொல்லணும். புரிஞ்சுதா? யார் யார்கிட்ட சொல்லணும்? எல்லாருகிட்டையும் நல்லா சொல்லி பழகிட்டு என்கிட்ட வந்து ஒழுங்கா சொல்லு. போ. காலையில ஒரு 4:30 மணிக்கு எந்திரிச்சு சொல்லட்டுமா? போய் பழைய சாத்தை சாப்பிட்டு பாடு. உடைச்சிட்டியாங்க? போட்டுப்படா. கொஞ்சம் டீ மிச்சம் இருக்கு. வா. இன்னைக்கு உன் அதிர்ஷ்டம். என் எச்சி டீ கிடைக்குது. சந்தோஷமா சாப்பிட்டு சுத்தமா கழுவி வை. வா. குடுறா. சோடாவா? குடி. இத குடுறா. ஐயோ, இது வேணாம் மாமா. இது புகையிலாம் சாப்பிட்டா வாந்தி மயக்கம் வரும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. வேணாம். இப்ப என்ன குடிக்கிறியா இல்லையா? இது சாப்பிட்டா நாக்கு வளருமா? எனக்கு ஏற்கனவே திக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப மாமா. குடிக்க போறையா இல்லை? குடிக்கிறியா இல்லையா? கொஞ்சம் குறைச்சாவது கொடுங்க. நாத்தமா இருக்கு. மாமா மாமா, நீங்க அப்ப அடிச்சது கூட இப்ப வலிக்கல. சாப்பிட்டது பாருங்க, திக்குவாய் கூட வரல. ஏன்னா அவ்வளவு தைரியம் வந்துருச்சு. கம்பு எதுக்கு மாமா? போய் படு. சரி. ஆமா, ஒரு சின்ன உதவி. என்ன? கொஞ்ச நேரம் இந்த ரூம சுத்தாம பிடிச்சுங்க. நான் போய் படுத்துக்கிறேன். நான் வரேன் மாமா, வரேன். முரளி, அம்மா அம்மாவாவது லொம்மாவாவது
அது கோயிலுக்கு போயிருக்குது. கொஞ்ச நேரம் அப்படியே நின்னுக்க. ஏன்டா கண்ணுக்குட்டி இழைச்சிட்ட? இப்பதான் நீங்க ஒண்ணும் கவனிக்கிறதே இல்லையே. அட அதுக்கு தான் இந்த ஏற்பாடு. திக்குவான் இருக்கிறான்ல, ஒரே ரவுண்ட் மொத்தமா கவுந்துட்டேன். உன் தம்பி உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்கான். விவகாரம் வராம விவரமா நடிச்சிரு. சரி. அப்பாடி தலையெழுத்துறா பூபதி. பொண்டாட்டி மாதிரியே வெப்பாட்டியும். அடுத்ததாவது ஒரு ஒத்த நாடியா பிடிப்பான். கண்ணாடி. ஐயோ அம்மா. ஆமா, நேற்று காலில் காட்டையால அடிச்சிட்டாரு. அப்புறம் தங்க கலர்ல என்னமோ குடிக்க கொடுத்தாரு. கண்ணாடியை காணோம், தலைகால் புரியல. பாத்தியா, கண்ணாடி காலில் மாட்டிருக்கு. மாமாட்ட சொல்லி இதெல்லாம் எனக்கு குடிக்க கொடுக்க வேணாம். அண்ணாக்கா சரி, கட்டாத விடுற. ஐயோ அம்மா அம்மா அம்மா. என்ன விட்டுடு, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க முதலாளி, என்ன காப்பாத்துங்க முதலாளி, என்ன காப்பாத்துங்க. எந்திரிமா, எந்திரி எந்திரி. அழாதம்மா, அழாத. என்ன நடந்துச்சுன்னு பயப்படாம சொல்லு. நான் வீடு பெருக்கிட்டு இருக்கும் போது அசோக் எஜமா எனக்கு எடுத்துட்டாருங்க. என்ன தைரியம் வந்தா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு? வாய தொழிலாளிகள் என் உயிருக்கு உயிரானவங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா என்னால தாங்கிக்க முடியாது. அந்த பொண்ணு நம்ம கூட போறக்கார சகோதரி மாதிரி. அவளுக்கு போய் துரோகம் பண்ணிருக்கா. நம்ம குடும்ப கௌரவத்தையே நாசமாக்கிட்டியா? பொண்ணுங்களுக்கு துரோகம் பண்ணுவியாடா? எல்லாரையும் தங்கச்சியா நினைக்க பழகி. ஐயோ அம்மா, அம்மா கிட்ட சொல்லு. அம்மா பெல்ட்டால அடிக்காதீங்க மாமா. ரொம்ப வலிக்குது மாமா. கையால அடிங்க மாமா, கையால அடியா. கையாலையா? மாமா கண்ணாடி உடஞ்சு போயிடும். கண்ணு தெரியா, கண்ணாடி உடஞ்சு. ரத்னம், அசோக்கோட சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன இருந்தாலும் இழந்த உங்க அக்காவோட மானத்தை என்னால திருப்பி தர முடியாது. ஆனாலும் அவங்க கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாட்டையும் செய்யறேன். இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்கு, செலவுக்கு வச்சுக்க. முதலாளி, உங்க இறக்க மனசு யாருக்கும் வராது முதலாளி. என் கடமை தானே செஞ்சேன். நீங்க நல்லா இருக்கணும் முதலாளி. போய் முதலாளி, போய் முதலாளி, போய் முதலாளி, போய் முதலாளி, போய் முதலாளி. அங்கதான் ரொம்ப வலிக்குது. உங்க அப்பா இறந்தப்புறம் இந்த சொத்தையெல்லாம் கவனிச்சு
ஆள் இல்லையேன்னு நினைச்சு என் கூட பிறந்த தம்பி உதவியா இருப்பான்னு நினைச்சு எல்லா பொறுப்பையும் அவங்கிட்ட ஒப்படைச்சு. ஆனா நான் நினைச்சதுக்கு நேர் மாறாயிடுச்சேப்பா. அம்மா இப்படியே விட்டா அப்புறம் மாமா என்னை அடிச்சே கொன்னுடுவாரு. நான் செத்து போனாலும் போயிடுவேன். அதனால இங்கிருந்து ஓடி போயிடலாமா? நமக்கு சொந்தமான இந்த ஆசையெல்லாம் விட்டுட்டு நாம ஏன்ப்பா ஓடி போகணும்? சரி, அப்போ இங்கே இருந்துடலாங்கிறியா? அப்போ நான் மாமா கிட்ட சொல்லி ஒரு உதவி கேளு. என்னை அவரு அடிச்சதுல கண்ணாடி உடஞ்சி போச்சு. இப்போ ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, எல்லாம் அங்கலா தெரியுது. நீ கூட அங்கலா தான் தெரியுற. மாமா கிட்ட கெஞ்சி கேட்டு ஒரு கண்ணாடி வாங்கி கொடுக்குறியா? வாங்கி கொடுக்குறேன்ப்பா. சரி, அழுகாத, கண்ணாடி வாங்க. அழுகாத, கண்ணாடி வாங்க. போடா பைத்தியக்காரா. நீ ஒருத்தி தான் சொல்லாம இப்போ நீ பைத்தியம் சொல்லிட்ட. ஐயோ இல்லம்மா, இல்ல. என்னங்க அசோக் உண்மையாவே அந்த பொண்ணை கட்டிட்டானா? செட்டப் எல்லாம் நான் பண்ணனது. இப்போ அவன் ரொம்ப கெட்டவன், காமவெறி உள்ளவன் ஊர்ல எல்லாருக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னு வச்சுக்க. அப்புறம் யாரும் அவனுக்கு பொண்ணு தர மாட்டாங்க. அப்புறம் அவன் இப்படியே மக்கு பயில இருந்து திக்கி திக்கி ஒரு நாள் மொத்தமா எடுத்துட்டு போய் சேர்ந்துருவான். அப்புறம் இந்த பங்களா வெளியில் நிக்குது 220 எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நம்ம பையன் ஜெயபாலுக்கு தான். பாக்குறான் பாரு, ஜோலி கொஞ்சம் வாங்கம்மா. என் புள்ள பேருக்கு ஒரு சீட்டு எடுக்கணுங்க. பையனோட பேர் என்னம்மா? அசோக். வாடா கண்ணா, வாடா. ஆண்டவனை நினைச்சு அசோக் பேருக்கு ஒரு சீட் எடுறா கண்ணா. சீக்கிரம் எடுறா கண்ணா. ஏய், அசோக் பேரராசிக்கு வந்த படம் பார்வதி பரமசிவன். பாரப்பா பரமசிவன் வந்தாரப்பா, பார்வதியும் பக்கத்தில் துணை நின்றாளப்பா. கூரப்பா குமரனின் அருளாலே குடும்பத்தில் பெண் ஒருத்தி வருவாளப்பா. தமிழ்ல சொல்லுங்களேன். சும்மாரா. அப்போ என் பிள்ளை கல்யாணம் நடக்குமா? ஏமா அப்படி சந்தேகமா கேக்குறீங்க? இல்ல, சொத்து புறா இவன் பேர்ல இருக்கு. ஆனா என் தம்பி இவன் 2 கட்டானா வளர்த்துட்டான். அதனால யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கவலையே படாதீங்கம்மா. இந்த பேரராசி படி கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடந்தே தீருமா. அங்கம்மா வாயா, இன்னைக்கு வசூல் எவ்வளவு? அட இதை விட பெரிய வசூல் பண்ற அதிர்ஷ்டம் வந்திருக்கு. அது என்னையாது? எப்படி யோசனை? அருமையான யோசனையா, அடிச்சு விடுவோம். மங்கம்மா. மாமா. என்னது மாமாவா? ஆமா, இனிமே நீ எனக்கு மாமா தான். அப்படின்னா சின்ன மாமா.